ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டிசைன் பை ஹலோ கைஸ், ரெஜினா. எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஸ்லீவ் எப்படி மேக் பண்ணுறதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு கஸ்டமர் வந்து ஒய்ஃபுக்கு கிஃப்ட் பண்ணுறதுக்காக வேலண்டைன்ஸ் டேக்காக பண்ணி சொன்னாங்க. அதுதான் பண்ணியிருக்கோம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஹார்ட் போட்டுட்டு இங்கே 2 பேர் நேம் வரணும், நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன டிசைன் பண்ணாலும் ஓகே சிஸ்டர் சொன்னாங்க. ஸோ நான் இந்த மாதிரி டிசைன் சொன்னேன். ஓகே சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நான் இப்போ வந்து ஒர்க் போட்டிருக்கேன். இதுதான் நம்மளோட ஃபைனல் அவுட்புட். இதுதான் நம்ம எப்படி மேக் பண்ணி இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு காட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்லீவை ஃபஸ்ட்டு ஸ்லீவை வந்து ட்ரா பண்ணிவிட்டு அதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு நம்ம ஒர்க் போட போகிறோமோ அதெல்லாம் மார்க் பண்ணிக்கிட்டோம். ஃபஸ்ட்டு எப்பயும் போலவே 3 செயின் ஸ்டிச் போடுவோம்ல, அதுதான் இப்போ போட்டிருக்கேன். கண்டினியூ நம்ம போட்டுகிட்டே வரணும். செயின் ஸ்டிச் முடிச்சுட்டு நாட் போட்டதுக்கப்புறமா அடுத்த ஃபஸ்ட் லைன் வந்து பார்த்திங்கன்னா சுகர் பீட்ஸால் ஒரு லைன் போட்டுக்கிறோம். சுகர் பீட்ஸ் லைன் போட்டு நாட் போட்டதுக்கு அப்புறமா 3mm சைஸில் இருக்க பீட்ஸ் வந்து இன்னொரு லைன் போட்டுக்கிறேன். இது மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா வெறும் சுகர் பீட்ஸ் அந்த மாதிரி ஃபுல்லாகவே கோல்டன்லேயே தான் ஒர்க் போட்டிருக்கேன். ஏன்னா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கஸ்டமர் எனக்கு 2 சாரீக்கு வந்து போடுற மாதிரி மேட்ச் போடுற மாதிரி பண்ணி கொடுங்க சிஸ்டர் சொன்னாங்க. ஸோ நான் வந்து 2 சாரீக்கு போடுற மாதிரி பார்டரில் வர கலர் தான் எடுத்து நான் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த 3mm பீட்ஸ் முடிச்சதுக்கப்புறமா இன்னொன்று சுகர் பீட்ஸ் லைன் வந்து போட்டுக்கிறேன். பீட்ஸ் லைன் முடிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து ரன்னிங் ஸ்டோன் வைக்க போகிறோம். அதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு 6 பீட்ஸ் வந்து போட்டுக்கணும் சுகர் பீட்ஸில். ஏன்னா நம்மளுக்கு வந்து சாரியில் வந்து மாட்டின்னு இழுக்காமல் இருக்கிறதுக்காக, டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக போடுறது. நெக்ஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா சுகர் பீட்ஸால் ஒரு லைன் போட்டுக்கிறோம். அதே தான் கண்டினியூவாக போடணும். அதுக்கு 3mm பீட்ஸு ஒரு லைனு, அதுக்கப்புறம் மேலே ஒரு சுகர் பீட்ஸு. ஃபுல்லாகவே பீட்ஸ் ஒர்க்காக தான் வரும். அதான் சொன்னல, ரெண்டுத்துக்கு சாரிக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஃபுல்லாகவே கோல்டன் ஒர்க்குன்றதால ஃபுல்லாகவே கோல்டு பீட்ஸாலே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் குந்தன் ஸ்டோன் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குல்ல, அது வந்து டைமண்ட் ஷேப்பில் இந்த மாதிரி ஒட்டிக்கிறேன். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறமா அதுக்கப்புறமா ஒர்க் போடலாம், அதில் வந்து பீட்ஸ் வைக்கலாம் தான். நீங்கள் இது ஃபுல்லாகவே ஃபஸ்ட்டு நம்ம பேஸ்ட் பண்ணிவிட்றோம். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறமா 2mm சைஸில் இருக்க சின்ன பீட்ஸ் எடுத்து அதுக்கு 2த்துக்கு நடுவில் அந்த பீட்ஸை வந்து போட்டுக்கிறேன். நான் நார்மல் நெடிலே போட்டிருக்கேன். நம்ம வந்து என்னென்னா, இப்போ வந்து ஆரி நெடியில் போடலாம், ஒன்றுத்துக்கும் நாட் போடுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் சின்ன இதில் அதனால் நான் வந்து நார்மல் 10 சைஸில் இருக்க நீடில் எடுத்து நான் இந்த மாதிரி போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா ஹார்ட் போடுறதுக்காக நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து ஃபஸ்ட்டு ஹார்ட் போட்டுட்டு இந்த மாதிரி நம்ம வந்து பிரிண்ட் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு ப்ராப்பராக கரெக்டாக 2 ஸ்லீவுக்குமே ஒரே மாதிரி வரும். அதனால் மணிப்பிரியாவையும் பிரிண்ட் எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு எந்த ஃபாண்ட் வேண்டுமோ அந்த ஃபாண்ட்டில் நம்ம போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மேலே வந்து ஒரு ஹார்ட் ஷேப்புக்கு வந்து சுகர் பீட்ஸால் போடுறோம் ஒரு லைனு. அதுக்கப்புறமா இன்னொரு லைன் வந்து 3mm சைஸில் இருக்க பீட்ஸு, பெரிய சைஸ் பீட்ஸு. அதுக்கப்புறம் இன்னொரு லைன் வந்து சுகர் பீட்ஸு. ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வீடியோ ஃபுல்லாகவே கண்டினியூவாக அதே தான் போட்டிருப்பேன். இப்போ வந்து இந்த மணிப்பிரியா வந்து ஃபாண்ட் வேறு மாதிரி வேணும்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி எடுத்து சைஸ் எவ்வளவோ அதுக்கு எடுத்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணிவிட்டு A4 ஷீட்டில் எடுத்துக்கினாலும் எடுத்துக்கலாம், A3யில் எடுத்துக்கலாம். சின்ன சைஸ் சின்னதாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து கஸ்டமர் பண்ணிக்கணும். கஸ்டம் பண்ணிக்கிட்டு நம்ம பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ப்ராப்பராக வரும். ஏன்னா இப்போ நம்மளே வரையலாம், இல்லை எழுதலாம். பட்டு சப்போஸ் எந்த ஃபாண்ட்டு கொஞ்சம் இதாச்சாலும் 2 ஸ்லீவுக்குமே டிஃப்ரெண்ட் ஆகுன்றது சேஞ்ச் ஆகும். ஸோ அதனால் நான் வந்து எப்பயுமே பிரிண்ட் எடுத்துப்பேன். அப்படி இல்லைனா நம்ம பேப்பர் காப்பி ஆப் இருக்கலாம், நான் முன்னாடி யூஸ் பண்ணியிருப்பேன், அந்த மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுடைய எது கம்ஃபர்டபுளோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் முடிச்சதுக்கப்புறமா அது வந்து சரி லைனால் போட்டுட்டேன். இப்போ ஃபுல்லாக வந்து பேருக்கு வந்து ஃபுல்லாகவே பீட்ஸாலே சுகர் பீட்ஸாலே ஃபஸ்ட்டு அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். ஃபுல்லாகவே நான் சுகர் பீட்ஸாலே தான் அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைன் போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு சென்டர் லைனை வரைஞ்சிட்டு ஒரு 1/2 இன்ச்சு கேப்பில் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கினே வாங்க. கரெக்டாக ப்ராப்பராக லைன் இருந்தால் தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ராப்பராக போட்டுக்கணும். நார்மல் ஸ்கேல் வச்சே தான் நான் போடுவேன். 1/2 இன்ச் வச்சு அப்படியே போட்டுக்க வேண்டியதான். இது வந்து ஒரு சிலவங்க பிரிண்ட்டாக கூட அப்படியே எடுத்து கூட அப்படியே ஃபுல்லாகவே பண்ணிப்பாங்க. நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். நான் எப்பவுமே இப்படி தான் பண்ணுவேன். அதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு ஃபஸ்ட்டு 1 இன்ச் வந்து அதுக்கு 2த்துக்கு நடுவில் சிக்கு கோலத்தில் போடுவாங்க பார்த்தீங்கன்னா புள்ளி, அந்த மாதிரி 2 புள்ளிக்கு நடுவில் ஒரு 2 டாட்டுக்கு நடுவில் இந்த மாதிரி போட்டுக்கணும்.
டாட் வச்சதுக்கப்புறமா ஒரு 2 mm பீட்ஸும் கிளிப் ஸ்டோன் சொல்லுவாங்க, ரவுண்ட் ஷேப்பில் கிளிப் ஸ்டோனும், அந்த நம்ம டாட் வச்சோன்னா அதுக்கெல்லாம் அந்த கிளிப் ஸ்டோனை வச்சு நம்ம போட்டுனே வர வேண்டியதான். அந்த லைன்ஸ் ஃபுல்லாகவே கவர் பண்ணிக்க வேண்டியதான். லைன்ஸ்லாம் ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறமா நம்ம மணி பிரியா போட்டோம்ல, அதுக்கு வந்து ஹைலைட் பண்ணுற மாதிரி சத்தோசி, கோல்டன் சத்தோசி எடுத்து நான் ஃபுல்லாகவே ஹைலைட் பண்ணிக்கிறேன். ஓரலாக முடிச்சதுக்கப்புறமா ரன்னிங் ஸ்டோன் இருக்கும்ல, அதை வந்து ஸ்டிச் போடுறதுக்கு இந்த மாதிரி ஸ்டிச் போட்டுக்கணும் நம்ம. அப்போ தான் எடுத்துக்கணும் வராது. லைட்டாக க்ளூ போட்டு ஓட்டினாலும் பிச்சின்னு வந்துடும். ஸோ இந்த ஸ்டிச் போட்டுக்குங்க ஃபைனலாக. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஸ்டிச்சிங் மெத்தட் இது முடிச்சுட்டு ஸ்லீவ் நம்ம முடிச்சது இந்த வீடியோவில் வருது. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நெக் எப்படி மேக் பண்ணுறதை நான் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. ஸ்டிச்சிங்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஃபைனல் அவுட்புட் இது தான். கஸ்டமர் கேட்ட மாதிரி அவங்க ஹார்ட் போட்டுட்டு மணி பிரியா போட்டாச்சு, ஒர்க்கும் போட்டாச்சு. கொஞ்சம் ஹெவி ஒர்க்காகவே வந்திருக்கு, அழகாகவும் இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குன்னு கஸ்டமர் சொல்லியிருந்தாங்க. இந்த வீடியோவில் ஸ்லீவ் எப்படி மேக் பண்ணுறது பார்த்தா, நெக்ஸ்ட் வீடியோவில் நெக் எப்படி மேக் பண்ணுறது பார்க்கலாம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.